ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 கிராம் போட்டிருக்கேன். ஒரு 10 வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடணும். நல்லா வதக்கிக்கலாம். காலையில் சாப்பாட்டுக்கு ஏதாவது ரெடி பண்ணோன்னா, இட்லி மாவு தோசை மாவு இல்லைன்னா உடனடியாக இந்த மாதிரி பண்ணுங்கள். சாதத்தை வடிச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அது கூட காரத்துக்கு தகுந்தால 4 வத்தல், காரத்துக்கு தகுந்தால ஒரு 4 வத்தல் போட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக பூடு போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கிடணும். இது வந்து பச்சையாகவே அரைக்கனாலும் அரைக்கலாம். பச்சை வாசனையாக பிடிக்குங்கிறவங்களுக்கு அப்படி போட்டுக்கலாம். நான் வந்து இது வந்து வறுத்து வச்சா கொஞ்சம் மணமாக இருக்கும், அதனால தான் அப்படி வைக்கிறேன். இது அளவு மல்லி விதை கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். போடுறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். காரம் வந்து உங்களுக்கு தகுந்தாலும் போட்டுக்கிடுங்க. இப்போ வேறு பாத்திரத்தை கொட்டிடலாம். ஆரச்சதெல்லாம் மிக்சியில் போட்டுக்கிடுதேன். இப்போ எல்லாத்தையும் இதில் கலந்துக்கிடலாம். அது கூட கொஞ்சம் இஞ்சி கருவேப்பிலை, இஞ்சியும் கருவேப்பிலையும் அது கூட கலந்துக்கிடணும். தேங்காய் அது கூட இப்போ தேங்காய் கலந்துக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் ஜீரகம், இதையும் இப்போ நல்லா கலந்துக்கிடும். இதுக்கு வந்து இப்போ தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிடும். 1 ஸ்பூன் அளவு, 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேவைக்கு இருக்க உப்பு போட்டுக்கலாம். காரம் எனவே காஞ்சி வத்தல் போட்டிருக்கோம். காணாதுன்னா கொஞ்சம் காரப்பொடி கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். குறன்னு அரைச்சி வைக்கணும். அரைச்சி எடுத்தாச்சு. இது தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. கேரளா ஸ்டைல் சம்மந்தி. சாதம் வடித்து சாதத்தோடு போட்டு அப்படியே சாப்பிடலாம். இதை வேறு எதுவுமே வேண்டாம். வைக்கணுமே இதுன்னா அவசரமாக பண்ணணுன்னா சாதத்தை வடித்து இந்த மாதிரி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்குவோம். விட்டுட்டு முழு கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு அப்படியே பிசைஞ்சு எடுத்துடணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு உருண்டையை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ அந்த மாதிரி ஒரு உருண்டையை போட்டு சாதத்தில் போட்டு அப்படியே சாப்பிட்லாம். இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாதம் இருக்குது. சாதத்தில் அப்படியே போட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பாருங்கள். குயிக்காக முடிஞ்சிடும். சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து குழம்பு வைக்காத அன்றைக்கி நம்ம டக்குன்னு ரெடி பண்ணோன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இதுவரை என்னுடைய வீடியோ பார்க்காதவங்க வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க.